ஹாய். போன வீடியோல கூமிகோ மேல ஒரு பொய்யான ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி இருந்தாங்கன்னு சொன்னேன்ல. அது என்ன ரூமர்னா, கூமிகோ மனுஷங்களோட லிவரை சாப்பிட்டாதான் மனுஷியா மாற முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ரூமர். அந்த ரூமரை எல்லாரும் நம்பினதால கூமிகோவை கல்யாணம் பண்ணிக்க யாருமே முன் வரல. இதனால கூமிகோ ரொம்ப மன உடைஞ்சு அலறாங்க. அது மட்டும் இல்லாம கூமிகோட 9 டெய்ல்ஸையும் ரிமூவ் பண்ணி இந்த பெயிண்டிங்குள்ள அடைச்சு வச்சிடுறாங்க அவ பாட்டி அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற விசிட்டர்ஸ்ட கூமிகோவோட ஹிஸ்டரியை சொல்லிட்டு இருக்காரு பூசாரி. இதை கேட்ட அந்த விசிட்டர் சும்மா இருக்காம கூமிகோவை கிண்டல் பண்ணிட்டு கமெண்ட் அடிக்கிறாங்க. அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் கூமிகோ கேட்டே தான் இருக்கா. பட் கூமிகோவை யாராலும் பார்க்க முடியாது, அவ வாய்ஸை கேட்க முடியாது. எதுக்கு இவங்க என்ன வம்புக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அவளுக்கு ரியல் மீட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா அவ 500 வருஷமா ஒண்ணுமே சாப்பிடல, அதனாலதான். ஊங்கா அவன் தாத்தா கிட்ட இருந்து தப்பிக்க ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா அவன் தப்பிச்சு போயிருவான் அப்படின்னு அவங்க தாத்தா நினைச்சுக்கிட்டு ஒரு ஷூவை கழட்டி விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஊங்காவும் அதே மாதிரி ஒரு ஷூவை கழட்டி விட்டுட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போறான். போய் அவனோட வேலையை காட்டுறான். தாத்தாவுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டதா ஒரு நினைப்பு. எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான் ஊங்கா. அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ரொம்ப நேரம் ஆகியும் ஊங்காவை காணுமே அப்படின்னு சொல்லி அவன் தாத்தா ரெஸ்ட் ரூம்குள்ள போய் ஊங்காவை தேடிட்டு வர்றாரு. ஒவ்வொரு ரூமா செக் பண்றாரு. பட் ஊங்காவை காணோம். ஊங்கா தப்பிச்சு போயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறாரு. சோ ஷூவை கீழே போட்டு ஊங்கா ஊங்கன்னு கத்திட்டே ஓடுறாரு. பார்த்தா ஊங்கா ரெஸ்ட் ரூம்க்கு உள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். தாத்தா போன உடனே இன்னொரு ஷூவை போட்டுட்டு வெளியே வரான். அங்க கிளம்பிட்டு இருந்த ஒரு லோடு வண்டியில ஏறிக்கிறான். வண்டி கிளம்பிடுது. ஊங்கா தப்பிச்சு போயிடுறான். தாத்தா நடு ரோட்ல ஊங்கா ஊங்கான்னு கத்திட்டே அழுதுட்டு இருக்காரு. போற வழியில மழை ரொம்ப பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ ஊங்கா வண்டியை விட்டு பாதியிலே கீழே இறங்கி நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப வழியில ஒரு வண்டி வருது. அதுல லிஃப்ட் கேக்குறான் ஊங்கா. அந்த வண்டியில யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா கூமிகோ கோயில் பூசாரி தான் இருக்காரு. அவர் கோயிலுக்கே போய்க்கிறான் ஊங்கா. அங்க பூசாரி கிட்ட போன் வாங்கி அவனத்துக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அவனுக்கு நம்பர் எதுவுமே ஞாபகத்துல இல்ல. சோ ரேண்டமா எல்லா நம்பரையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து டவரும் சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. சார்ஜும் கம்மியா இருக்கு. அப்ப சைட்ல ஒரு டாக் வருதுல்ல, அது நோட் பண்ணிக்கோங்க. டவரை தேடிட்டு அவன் முன்னால நடக்கிறான். டெம்பிள் கிட்ட டவர் கொஞ்சமா கிடைக்குது. கோவில பாக்குற நம்ம ஹீரோ என்ன இந்த இடம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். அப்புறம் அங்கேயே போய் அவன் அத்தைக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்க கூமிகோ வரா. இவன் கால் பண்ணி டயல் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லி சொல்றான். கூமிகோ நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவனும் கேக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கூமிகோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபைனலி நான் பேசுறது கேட்க ஒருத்தங்க கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊங்க ராங் நம்பர் நினைச்சிட்டு கட் பண்றான். ஆனா கூமிகோ சொல்றா கட் பண்ணாத, என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரும் நம்ம கிட்ட விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண தான் பாக்குறான் ஊங்கா. பட் கூமிகோ என்கிட்ட பேசுன்னு சொல்லி பயமுறுத்துறா. பார்த்தா ஆல்ரெடி போன் சுவிட்ச் ஆஃபா இருக்கு. ஒருவேளை நம்ம கிட்ட ஏதாச்சும் ஆத்மா பேசுதோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து போறான் ஊங்கா. அதை அப்படியே மெயின்டைன் பண்ற நம்ம கூமிகோ ஊங்காவை டெம்பிள்குள்ள கூப்பிடுறா. ஊங்காவும் பயந்து போய் டெம்பிள்குள்ள போறான். உள்ள வந்தது கூமிகோ அவளை அடைச்சு வச்சிருக்கிற அந்த பெயிண்டிங்க ஊங்காவுக்கு காட்டுறா. அந்த பெயிண்டிங்ஸ்ல 9 டெய்ல்ஸ் வர அப்படின்னு சொல்லி சொல்றா. ஊங்காவும் பயந்துட்டு அந்த பெயிண்டிங்ல 9 டெய்ல்ஸ் வரைய ஆரம்பிக்கிறான். அப்ப ஊங்காவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த டாக் வெளியில குலைக்குது. அதனால கோவில் பூசாரி வெளியே வந்து பாக்குறாங்க. அப்ப ஊங்கா வேற 9 டெய்ல்ஸ் டிரா பண்ணிட்டு இருக்கான். கூமிகோக்கு ரொம்ப சந்தோஷம், தான் வெளியே போக போறோம்னு. அப்ப அந்த பூசாரி கூமிகோ டெம்பிள்குள்ள வர ஸ்டார்ட் பண்றாங்க. ஊங்கா அதுக்குள்ள டெய்ல்ஸா வரைஞ்சு முடிச்சிடறான். அதுக்குள்ள கதவு திறந்துருது. ஊங்கா பயத்துல வெளியில ஓடி போறான். கோவில் பூசாரி கோவிலுக்குள்ள வந்து பாக்குறாங்க. கோவில் பூசாரி இந்த பெயிண்டிங்கை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த பெயிண்டிங்ல இருந்த கூமிகோவை காணோம். இட்ஸ் டிஸப்பியர்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கண்ணு முன்னு தெரியாம ஓடி போய் பள்ளத்துல விழுகிறாரு. கூமிகோ பெயிண்டிங்குள்ள இருந்த நரி எங்க போச்சு, ஊங்காக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அது வரைக்கும்